Hello children, welcome to Star Up Web Academy. In this video we are going to see 6th standard science term 1 unit 3 matters around us. நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இந்த லெசனில் உள்ள இவால்வேஷன் பகுதியில் 7th ரோமன்லேருந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். Short answers. A rubber ball changes its shape on pressing. Can it be called a solid? அதாவது ஒரு ரப்பர் பந்து அழுத்தும் போது அதோட வடிவம் மாறுது இல்லையா? இதை திண்மோன்னு அழைக்கலாமா? ஒரு ரப்பர் பந்தை எடுத்து நம்ம அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணும்போது, அதாவது நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி அழுத்தும் போது தான் அதோட வடிவம் மாறுது. ஆனால் அது திண்ம பொருள் தான். ஸோ நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். A solid has a certain shape and size. The shape of a rubber ball changes only if we squeeze it. நம்ம அதை ப்ரெஷ் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணும்போது மாத்திரம்தான் அதோட வடிவம் மாறும். ஓகேவா? செகண்ட் கொஷின் பாருங்கள். Why do gases not have fixed shape? ஏன் வாயுக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லை? வாயுக்களுக்கு நிறையா இன்டர்மாலிகுல் ஸ்பேஸ் இருக்கும், ஆனால் அதோட ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எழுதிக்கலாம். Gases possess more intermolecular space and less forces of attraction. They can move freely at any direction. They have the property of filling the entire part of a container by taking the shape of the container. So gases do not have fixed shape. கேஸுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப் கிடையாது. நம்ம எந்த கண்டெய்னருக்குள்ளே அதை போட்டு அடைக்கிறோமோ அதோட ஷேப் தான் கிடைக்கும். தேர்ட் கொஷின் பாருங்கள். வாட் மெத்தட் வில் யூ எம்ப்ளாய் டு செப்பரேட் சீஸ் ஃப்ரம் மில்க்? எக்ஸ்பிளைன். மில்கில் இருந்து சீஸ் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன மெத்தட் பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சீஸ் எப்படிலாம் தயாரிப்பாங்கன்னா பல விதத்தில் தயாரிக்கலாம். ஒன்று பாலை நல்லா கொதிக்க வச்சு லெமன் ஜூஸ் பிழிஞ்சி அதை நல்லா திரிஞ்சு போன உடனே அதை ஃபில்ட்ரு பண்ணி அப்படி கூட பன்னீர் ரெடி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா லைம் ஜூஸ் அப்படி இல்லை வினிகர் ஏதாவது ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த மில்க் அப்படியே தயிராக மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா கடைஞ்சி அதில் இருந்து பன்னீர் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதத்தில் செய்வாங்க. நம்ம எழுதிக்கலாம். Churning is performed. Lime juice is added to the milk and allowed to rest for some times. The milk starts curdling. Churning is done to separate solid paneer from buttermilk. பாலில் லெமன் ஜூஸு இல்லைனா வினிகர் ஏதாவது ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிட்டோம்னா பால் கொஞ்ச நேரத்தில் அப்படியே தயிராக கேர்டாக மாற ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் அதை நல்லா கடைஞ்சோம்னா பாலில் இருந்து நமக்கு பன்னீர் தனியாக பிரிஞ்சு வரும். ஓகேவா? ஃபோர்த் கொஷின் பாருங்கள். Look at the picture given below and explain the method of separation illustrated. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தை பார்த்து என்ன முறையில் அதை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத விவரிக்க சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த பிக்சர். என்ன பண்ணுறாங்க? ஒரு அரிப்பில் போட்டு மாவை ஃபில்டர் பண்ண அரிச்சு எடுக்கிறாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் சீவிங் மெத்தட். The method is called sieving. It is used to separate solid particles of different sizes. எக்ஸாம்பிள் பிரான் ஃப்ரம் ஃப்ளோர். பிரான்ங்கிறது உமி. அந்த உமியிலிருந்து மாவை பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த சீவிங் மெத்தட் பயன்படுத்துவோம். த மெத்தட் இஸ் கால்டு சீவிங். இட் இஸ் யூஸ் டு செப்பரேட் சாலிட் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ். எக்ஸாம்பிள் பிரான் ஃப்ரம் ஃப்ளோர். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. ஹவு கேன் யூ செப்பரேட் அ மிக்சர் ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் டைனி பிட்ஸ் ஆஃப் பேப்பர் மிக்ஸ்ட் வித் பல்சஸ் ஆர் டால்? பருப்பு வாங்கி வச்சுருக்கோம். அந்த பருப்பில் நிறைய பேப்பர் துண்டு கிடக்கு. அதை எப்படி நம்ம பிரித்து எடுப்போம்? We can separate the mixture of a large quantity of tiny bits of paper mixed with pulses or doll by winnowing. The lighter papers will be carried by wind and heavier pulses falls down as heap. வெயிட் குறைஞ்ச அந்த பேப்பர்லாம் காற்றுல பறந்து வெளியே கீழே விழுந்துரும். இந்த பருப்பு மாத்திரம் ஒரு குவியலாக ஒரு பக்கம் இருக்கும். What is meant by food adulteration? Food adulteration அப்படின்னா உணவு கலப்படம். அதை தான் food adulteration சொல்லுவோம். Sometimes the food items are mixed with harmful and unwanted substances. This process is called food adulteration. Example, turmeric powder is adulterated with a bright yellow chemical which is poisonous to our health. அதாவது சில நேரங்களில் நம்ம வாங்குகிற அந்த உணவுப் பொருளை ஏதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் கலந்துருக்கும். இந்த மாதிரி கலப்படம் ஆகிறது தான் ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள், டர்மரிக் பவுடர் இஸ் அடல்ட்ரேட்டட் வித் அ பிரைட் yellow chemical which is poisonous to our health. செவன்த் ஒன் பாருங்கள். மிஸ்டர் ரகு ரிட்டர்ன்ஸ் ஹோம் ஆன் அ ஹாட் சம்மர் டே அண்ட் வாண்ட்ஸ் டு ஹவ் பட்டர் மில்க். மிஸ்ஸஸ் ரகு ஹாஸ் ஒன்லி curds. What can she do to get buttermilk? Explain.
ஒரு வெப்பமான கோடை நாளில் ரகுங்கிறவர் வந்து வீட்டுக்கு திரும்பி வராரு. அவர் மோர் குடிக்க ஆசைப்படுறாரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட தயிர் மாத்திரம்தான் இருக்குது. ஸோ எப்படி அவங்க பட்டர் மில்க் ரெடி பண்ணி கொடுப்பாங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. மிஸ்ஸஸ் ரகு ஹேஸ் டு டேக் half a cup of curd, add half a cup of water and pinch of salt to it and mix well. Now she can serve buttermilk. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பாதி கிளாஸ் தயிர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன கிடச்சிரும், உங்களுக்கு பட்டர் மில்க் கிடச்சிரும். ஸோ இப்போ அவங்க அதை சர்வ் பண்ணலாம். ஓகேவா. 8th ரோமன் பாருங்கள். Distinguish between properties of solid, liquid, gas. Draw suitable diagram. திடப்பொருள், திரவப்பொருள், வாய்ப்பொருட்களோட பண்புகளை வேறுபடுத்தி காட்ட சொல்லியிருக்காங்க. அண்டு சூட்டபிள் டயக்ராமை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்கள் புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 47 இருக்குது. நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம். அதாவது சாலிடோட ஸ்டேட்டு, லிக்விடோட ஸ்டேட்டு, கேஸஸோட ஸ்டேட்டை உங்களுக்கு அட்டவணை போட்டு காமிச்சிருக்காங்க. இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். சாலிட் ஸ்டேட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டெஃபினிட் ஷேப் அண்ட் வால்யூம். அதுக்கு வந்து ஒரு குறிப்பிடப்பட்ட பர்மன் இருக்குது. லிக்விட் ஸ்டேட்டில் பார்த்தோன்னா நோ டெஃபினிட் ஷேப். லிக்விட்ஸ் அட்டைன் த ஷேப் ஆஃப் த வெசல் இன் விச் தே ஆர் கெப்ட். இதுக்கு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வடிவம் கிடையாது. நம்ம எந்த கொள்கலத்தில் வைக்கிறோமோ அதோட வடிவத்தை இது பெறும். கேஸஸோட ஸ்டேட் பாருங்கள். கேஸஸ் ஹவ் நெய்தர் அ டெஃபினிட் ஷேப் நார் அ டெஃபினிட் வால்யூம். இதுக்கும் குறிப்பிடப்பட்ட ஒரு வடிவமோ பருமனோ கிடையாது. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இன்கம்ப்ரஸபிள். அதாவது இதை வந்து அழுத்தத்துக்கு உட்படுத்த முடியாது. லிக்விடை வந்து கம்ப்ரஸபிள் டு ஸ்மால் எக்ஸ்டென்ட், சிறிதளவு இது அழுத்தத்துக்கு உட்படுத்த முடியும். கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹைலி கம்ப்ரஸபிள், அதிக அளவு அழுத்தத்துக்கு உட்படுத்த முடியும். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், there is little space between the particles of solid. சாலிடில் வந்து துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி ரொம்ப குறைவு, துகள்கள் ரொம்ப நெருக்கமாக அமைந்திருக்கும். லிக்விடை பொறுத்த வரைக்கும் தீஸ் பார்ட்டிகல்ஸ் ஹாவ் அ கிரேட்டர் ஸ்பேஸ் பிட்வீன் தம். இந்த துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி அதிகம், துகள்கள் நெருக்கமாக அமைந்திருக்காது, ஆனால் இது எளிதில் நகரும். கேஸை பொறுத்த வரைக்கும் த ஸ்பேஸ் பிட்வீன் கேஸ் பார்ட்டிகல்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட். துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி ரொம்ப ரொம்ப அதிகம், துகள்கள் ரொம்ப மிகவும் தளர்வாக காணப்படும். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், தீஸ் பார்ட்டிகல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் வெரி ஸ்ட்ராங்லி. இங்கே உள்ள துகள்கள் வந்து ஒன்றை ஒன்று அதிக அளவில் ஈர்க்கும். லிக்விட்ஸை பொறுத்த வரைக்கும் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் லிக்விட் பார்ட்டிகல்ஸ் இஸ் லெஸ் தென் சாலிட் பார்ட்டிகல்ஸ். திரவ துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை வந்து திண்ம பொருளில் உள்ளதை விட குறைவாக காணப்படும். கேஸை பொறுத்த வரைக்கும் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் லீஸ்ட் பிட்வீன் கேஸஸ் பார்ட்டிகல்ஸ். கேஸில் உள்ள துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள், பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாலிட் கேனாட் மூவ் ஃப்ரீலி. திண்ம துகள்கள் வந்து எளிதில் நகராது. லிக்விட்ஸ் பாருங்கள், தீஸ் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஃப்ரீலி. திரவத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகரும். கேஸஸ் பார்ட்டிகல்ஸ் ஓர் என்ன கண்டினியூஸ் ரேண்டம் மோஷன். இந்த வாயுகளில் உள்ள துகள்கள் வந்து அங்கும் இங்கும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, பேஜ் நம்பர் 44 இருக்குது. பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட் எப்படி இருக்கும், பார்ட்டிகல்ஸ் இன் லிக்விட் எப்படி இருக்கும், பார்ட்டிகல்ஸ் இன் கேஸ் எப்படி இருக்குங்கிறத ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. சாலிடில் வந்து எப்படி நெருக்கமாக இருக்குது பார்த்தீங்களா, இப்போ லிக்விடில் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது, கேஸில் வந்து ரொம்ப தள்ளி தள்ளி இருக்குது. மிஸ் ஒர்க்காக ரீட் பண்ணுறேன், லிசன் பண்ணிக்கோங்க. இன் சாலிட் த பார்ட்டிகல்ஸ் ஆர் டைட்லி பேக்ட் வித் வெரி லிட்டில் ஸ்பேஸ் பிட்வீன் தம். மிக குறைந்த இடைவெளியிலேயே திண்மத்தில் உள்ள துகள்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தா ஸ்டோன். பார்ட்டிகல்ஸ் இன் லிக்விடில் பாருங்கள், பார்ட்டிகல்ஸ் இன் லிக்விட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் அ ரேண்டம் ஆர் இர்ரெகுலர் வே அண்ட் ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் தேட் இன் சாலிட்ஸ். எக்ஸாம்பிள் வாட்டர். திண்மத்தை விட திரவத்தில் வந்து ரொம்ப குறைந்த இடைவெளியோட அங்கேயும் இங்கேயும் ஒழுங்கற்ற நிலையில் அந்த துகள்கள் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வாட்டர். The particles in the gases are arranged far apart. They move freely. Example air. அதாவது வாயுக்களில் உள்ள துகள்கள் வந்து அதிக இடைவெளியுடன் எளிதில் நகரக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். எக்ஸாம்பிள் காற்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 8th ரோமனில் செகண்ட் கொஷின் பார்க்கலாம். யூசிங் சூட்டபிள் apparatus from your laboratory, separate the mixture of chalk powder, mustard oil, water and coins. Draw a flow chart to show the separate process. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுண்ணாம்பு தூள், கடுகு எண்ணெய், தண்ணி, நாணயங்கள் இதெல்லாம் எல்லாம் மொத்தமாக கலந்து ஒரு கலவை இருக்குது. இந்த கலவையை உன்னோட ஆய்வகத்தில் உள்ள உபகரணங்களை பயன்படுத்தி எப்படி பிரிப்ப
அது மட்டும் இல்லாமல் பிரித்தல் இந்த பிரிக்கிற முறையை வந்து ஃப்ளோ சார்ட்டு போட சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த ப்ராசஸை வந்து வரைபடம் மூலமாக நமக்கு விளக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதில் என்னெல்லாம் மிக்சிங்காக இருக்குது, மிக்சர் ஆஃப் சாக்கு பொடி கலந்துருக்கு, மிக்சர் ஆஃப் சாக் பவுடர், மஸ்டர்ட் ஆயில், வாட்டர் அண்ட் காயின்ஸு. இப்போ இது எல்லாமே ஒரு கலவையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம காயின்ஸை கையால் பிறக்கி எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிக்கிங் போட்டுக்கலாம். அண்டு காயின்ஸ் ஆர் செப்பரேட்டட். நெக்ஸ்ட்டு வேறு என்னெல்லாம் இருக்கும் அந்த கலவையில்? மிக்சர் ஆஃப் சாக் பவுடர், மஸ்டர்ட் ஆயில், வாட்டர், இந்த மூணும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதிலிருந்து எதை பிரிக்கலான்னா மஸ்டர்ட் ஆயிலை நம்ம இப்போ பிரிக்க போகிறோம். எப்படின்னா டீகன்டேஷன் முறை, அந்த டீகன்டேஷன் முறை மெத்தடை பயன்படுத்தி மஸ்டர்ட் ஆயிலை பிரிச்சிருவோம். ஓகேவா? ஸோ அப்போ மஸ்டர்ட் ஆயில் இஸ் செப்பரேட்டட். நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த கலவையில் என்னெல்லாம் இருக்கும்? மிக்சர் ஆஃப் சாக் பவுடரும் வாட்டரும் இருக்கும். இது என்ன மெத்தட் நம்ம பயன்படுத்தி பிரிக்க போகிறோம் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் மெத்தடு. நம்ம ஃபில்ட்ரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி சாக் பவுடரை பிரிச்சிடலாம். ஸோ சாக் பவுடர் இஸ் ரிமூவ்டு. லாஸ்ட்டாக என்ன இருக்கும்? நமக்கு வாட்டர் இருக்கும். ஸோ இந்த முறையில் தான் இந்த கலவையை வந்து நம்ம பிரித்து எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது போல் நீங்களும் ஃப்ளோ சார்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நைன்த் ரோமனில் உங்களுக்கு லைஃப் ஸ்கில்ஸ் டிபேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. டிபேட் ஆன் ஃபுட் அடல்ட்ரேஷன் அண்டு டிடெக்ஷன். அதாவது ஃபுட் அடல்ட்ரேஷன்னா உணவு கலப்படம், டிடெக்ஷனாக அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத விவாதிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபுட் அடல்ட்ரேஷன்னா என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபுட் அடல்ட்ரேஷன்னா உணவு கலப்படம். நமக்கு ஃபுட்டு தான் மிக முக்கியமான ஒரு இது. ஃபுட் இஸ் த பேசிக் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் லைஃப். ஸோ அதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது உணவு. இட் ஷுட் பி பியூர், நியூட்ரியஸ் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் எனி டைப் ஆஃப் அடல்ட்ரேஷன். நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு எப்படி இருக்கணும்? ரொம்ப சுத்தமாக, தூய்மையானதாக, சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கணும். எந்த ஒரு அடல்ட்ரேஷனும் அதில் கலந்துருக்க கூடாது. இப்போ அடல்ட்ரேஷன்னா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். சம்டைம்ஸ் திங்ஸ் தட் வி பை இன் த மார்க்கெட் ஆர் மிக்ஸ்டு வித் ஹார்ம்ஃபுல் அண்ட் அன்வான்ட் சப்ஸ்டன்சஸ். சில சமயம் நம்ம கடையில் போயிட்டு பொருட்களை வாங்கும்போது அதில் சில தீங்கு தரக்கூடிய பொருட்கள் கலந்துருக்கும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஃபுட் அடல்ட்ரேஷன். ஓகேவா? இந்த மாதிரி கலந்துருக்கிறது தான் நம்ம ஃபுட் அடல்ட்ரேஷன்னு சொல்லுவோம். ஃபுட் கேன் ஆல்சோ ஹெட் அடல்ட்ரேட்டட் டியூ டு கேர்லெஸ்னஸ் ஆர் லேக் ஆஃப் ப்ராப்பர் ஹேண்ட்லிங். ஃபுட் அடல்ட்ரேஷன் எப்படி ஆகுது அப்படின்னா, சில சமயம் கடைகளில் எல்லாம் மொத்தமாக ஜாமான் வாங்கி வச்சுருப்பாங்க. கவனக்குறைவாக கடுகு வந்து ஒரு எள்ளுக்குள்ளே கொட்டிடலாம். சில விதைகள் மிளகுல வந்து பப்பாளி சீட்ஸ் கொட்டிடலாம். இது மாதிரி சில பொருட்கள் வந்து கலந்துரும். சம்டைம்ஸ் வேறு நமக்கு தீங்கு தரக்கூடிய பொருட்கள் கலந்துரும். சரியான முறையில் கையாளதுனால இந்த ஃபுட் அடல்ட்ரேஷன் ஏற்பட்டுரும். இட் வில் நாட் பாசிபிள் டு செக் ஃபார் அடல்ட்ரேஷன் ஆன் விஷுவல் எக்ஸாமினேஷன். சில சமயம் இதில் நமக்கு ஏதாவது கலந்துருக்குங்கிறது கூட தெரியாது. ஃபாலோயிங் டெஸ்ட் வில் ஹெல்ப் non-technical person to detect adulteration in the sum of the products. வந்து நம்ம சில டெஸ்ட்டுகளை பயன்படுத்தி தான் அதை கண்டுபிடிக்க முடியும். சில ப்ராடக்ட்ஸில் கலந்துருக்கிறத நான் டெக்னிக்கல் பர்சனாக நம்ம தான், அதாவது ஃபுட் அந்த எப்படி கலந்துருக்கு அதில் நமக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. பட் நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா டிடெக்ஷன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மிஸ் வந்து உங்களுக்கு மில்க்கும் சுகர் எடுத்துருக்குறேன். இப்போ மில்கில் வந்துட்டு நிறைய கலப்படம் பண்ணுறாங்க. வாட்டர் ஆட் பண்ணலாம், ஸ்டார்ச் பவுடர் ஆட் பண்ணலாம், சம்டைம்ஸ் வந்து டிடர்ஜென்ட்டு கூட அதில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா அதோட திக்னஸ்க்காக, நல்ல திக்காக காணப்படும் இல்லையா, அதுக்காக. அடல்ட்ரண்ட் யூஸ்ட் கேன் பி வாட்டர், ஸ்டார்ச், யூரியா, சுக்ரோஸ், டிடர்ஜென்ட், நியூட்ரலைசர், ஃபார்மாலின் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி பொருட்களெல்லாம் adulterants வந்து ஆட் பண்ணுவாங்க. தீஸ் adulterants ஆர் யூஸ் டு இன்க்ரீஸ் திக்னஸ், விஸ்கோசிட்டி அண்ட் செல்ஃப் லைஃப் ஆஃப் மில்க். இது எதுக்காக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாலோட டென்சிட்டி அதிகமாகிறதுக்கு, அதோட திக்னஸ் அதிகமாகிறதுக்கு, பிசுபிசுப்பு தன்மை அதிகமாகிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் கெட்டு போகாமல் அதிக நாட்கள் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பொருட்களை ஆட் பண்ணுறாங்க. இதை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டெஸ்ட் புட் அ ட்ராப் ஆஃப் மில்க் ஆன் பாலிஸ்ட் வெர்டிக்கல் சர்ஃபேஸ். ஒரு சாய்வாக ஒரு பாலிஸ்ட் போர்டில் பளபளப்பான ஒரு சர்ஃபேஸில் நம்ம ஒரு ட்ராப் பாலை விடணும். த ட்ராப் ஆஃப் பியூர் மில்க் எய்தர் ஸ்டாப்ஸ் ஆர் ஃப்ளோ ஸ்லோலி லீவிங் அ ஒயிட் ட்ரையல் பிஹைண்ட் இட். தூய்மையான பாலாக இருந்தால் அது மெதுவாக இறங்கும். அதுக்கு பின்னாடி ஒயிட் கலரில் பால் இறங்கின அதோட தடம் இருக்கும். பால் ஒரு இடத்துல கொட்டிட்டுனா அப்படியே வெள்ளை கலரில் அப்படியே படிஞ்சிருக்கும் இல்லையா, அது போல் அது தூய்மையான பாலாக இருந்துச்சுன்னா ஒரு ஒயிட் கலர் மார்க் அங்கே தெரியும். whereas milk adulterated with water will flow immediately without leaving a mark. அது அப்படி இல்லை, அது பாலில் வந்து தண்ணி கலந்துருந்து அப்படின்னா இமீடியட்டாக இறங்கி ஓடி வந்துடும்.
We can also use lacometer for measuring specific density of milk. இன்னும் நம்ம பாலோட தன்மையை கண்டறியறதுக்கு லாக்டோமீட்டருங்கிற கருவியை பயன்படுத்தி கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். அதோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சுகர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சுகர் அடல்ட்ரண்ட். இதில் வந்து என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா சாக் பவுடர். ஸோ இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, dissolve sugar in a glass of water. Chalk will settle down at the bottom. சுகரை வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டோம்னா அது என்ன செஞ்சிடும், சுகர் வந்து நல்லா கரைஞ்சி தண்ணி ஆகிடும், சாக் பவுடர் வந்து கீழே செட்டில் ஆகிடும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். we must be careful about the common adulterants in our food. நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணுற இந்த மாதிரி பொருட்களை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். கன்சப்ஷன் ஆஃப் எனி அடல்ட்ரேட்டட் ஃபுட் வில் பி ஹார்ம்ஃபுல். சப்போஸ் நம்ம இதை சாப்பிட்டா என்ன ஆகும், தீங்கு விளைவிக்கும் நம்ம உடம்புக்கு. விச் ஆர் மேஜர் சோர்ஸ் ஆஃப் டிசீசஸ். இதுதான் உடலில் வியாதி வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிரும். ஃபுட் அடல்ட்ரேஷன் இஸ் பேசிக்கலி லோவரிங் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு. பெரும்பாலும் இந்த ஃபுட் அடல்ட்ரேஷன் வந்து ஒரு நல்ல நியூட்ரியஸ் பொருளாக இருக்குன்னா அந்த பொருளோட குவாலிட்டியோட குறைச்சிரும் நமக்கு. we must aware of such adulteration. ஸோ அதனால் நம்ம தானிய பொருட்களையோ உணவுப் பொருட்களையோ வாங்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல்டு ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க. விசிட் அ நியர்பை பேடி ஃபீல்ட் அண்ட் ரைஸ் மில் அண்ட் நோட் டவுன் த டிஃப்ரெண்ட் செப்பரேட்டிங் டெக்னிக் used there. Is technology replacing some traditional practices? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வயல்வெளியில் போயிட்டு அங்கே வந்து நெல் எப்படி பயிரிடுறாங்க அதெல்லாம் பார்க்கணும். அண்ட் அங்கேருந்து நெல்லை எடுத்துகிட்டு வந்து அரிசி ஆக்குவாங்க இல்லையா, அது வந்து எப்படி பிரித்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நோட் டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க. நவீன தொழில்நுட்பத்தில் வந்து எந்தெந்த பாரம்பரிய பழக்கங்கள் வந்து மாறி இருக்குது அப்படின்னு பட்டியலிட சொல்லியிருக்காங்க. அறிவியல் முன்னேற்றம் வந்ததுனால பாரம்பரிய முறையிலேருந்து இப்போ எப்படி மாறுபட்டிருக்கு அப்படிங்கிறத எழுத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கீழே இங்கே உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லிங்க்கை பயன்படுத்தி இந்த லிங்க்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் நெல்லிலேருந்து அரிசி பிரித்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த லிங்க்கை பயன்படுத்தி யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் பாருங்கள், எப்படி பேடியிலேருந்து ரைஸ் எடுக்கிறாங்கங்கிறத பாருங்கள், வயல்வெளியில் எப்படி நெல் விளைய வைக்கிறாங்கங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? 11th Roman பாருங்கள். சீக்வன்ஸ் டைப். Write a sequence type of steps you would use for making tea. Use the words mixture, dissolve, filtrate and residue. அதாவது இங்கே நமக்கு ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படி நம்ம டீ மேக் பண்ணுறது அப்படிங்கிறத எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு எழுதிக்கலாம். டீ பவுடர், மில்க், வாட்டர், சுகர். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹீட் த மில்க், தென் ஆட் டீ பவுடர், ஆட் சுகர் டு டேஸ்ட் அண்ட் ஸ்டார் வெல். நல்லா ஸ்டார் பண்ணணும். ஸோ இப்போ என்னாகும், த சுகர் வில் பி டிஸ்வால்வ்டு த மிக்சர். அந்த கலவையில் நல்லா கலந்துரும். வென் இட் பாயில் ஃபில்டர் த மிக்சர். நல்லா பாயில் ஆனோடனே அந்த மிக்சரை நம்ம ஃபில்டர் பண்ணிடணும். டீ ஃப்ளோஸ் டவுன் த்ரூ ஃபில்டர் பேப்பர். லாஸ்ட்டில் த டீ லீவ்ஸ் செட்டில் ஆஸ் ரெசிடியூ ஆன் த ஃபில்டர் பேப்பர். கடைசியாக அந்த டீ தூளெல்லாம் வடிகட்டியில் நல்லா ஃபில்டர் ஆயிரும், அங்கே தங்கி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம டீ போடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டாபிக் என்ரிச்மெண்ட் ப்ராஜெக்ட். மேக் அ ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் சாலட். கிவ் ரீசன் வை யூ திங்க் இட்ஸ் அ மிக்சர். இப்போ வந்து உங்களை ஒரு ஃப்ரூட் சாலட்டோ இல்லாட்டி வெஜிடபிள் சாலட்டோ செய்ய சொல்லியிருக்காங்க. செஞ்சுட்டு இது ஏன் ஒரு மிக்சர் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களை சொல்லியிருக்காங்க. எல்லா பழங்களும் கலந்துருந்துச்சுனாலே அது ஒரு கலவை. ஸோ அப்போ நம்ம அதை கலவைன்னு தானே சொல்லுவோம். அதை தான் உங்களுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ எழுதிக்கலாம். ஃப்ரூட் சாலட் பாருங்கள். டிஸ்கார்ட் த ஸ்கின் ஆஃப் பனானா, பப்பாயா, ஆரஞ்ச், ஆப்பிள், பைனாப்பிள், கோவா அண்ட் மேக் ஸ்மால் ஸ்லைசஸ். ஆட் பொமோகிரானேட் அண்ட் கிரேப்ஸ். தென் மிக்ஸ் வித் க்ரீம், மில்க் and honey. Now the fruit salad is ready. As this fruit salad is a physical combination of two or more substances, it's a mixture அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ இதில் என்னென்ன பழங்கள்லாம் சேர்ந்துருக்கு, பனானா, பப்பாயா, ஆரஞ்சு, ஆப்பிள், பைனாப்பிள், கோவா, கிரேப்ஸ், மாதுளை, இது எல்லாமே கலந்துருக்கு இல்லையா. ஸோ அது கூட மில்க்கும் ஹனியும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கலவை ஆக்கிட்டோம். இப்போ இது ஒரு கலவை. ஏன்னா இந்த ஃப்ரூட் சாலட் இஸ் அ பிசிக்கல் காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் சப்ஸ்டன்சஸ். இதில் வந்து ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் சேர்ந்து கலந்துருக்கிறதுனால இது மிக்சர் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி வெஜிடபிள் சாலட் பாருங்கள். இட் இஸ் ப்ரிப்பேர்ட் வித் த ப்ரைமரி வெஜிடபிள்ஸ் ஆஃப் டொமேட்டோ, குக்கும்பர், ஆனியன், கேரட், மின்ட், லெமன் ஜூஸ் அண்ட் ட்ரைடு சில்லி,
peppers. As this vegetable salad is a physical combination of two or more substances, it is mixture. ஏன்னா இதுவும் அதே போல தான் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் சேர்ந்து ஆட் ஆயிருக்கிறதுனால மிக்சர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின் 2 பாருங்க. கனெக்ட் வித் ஸ்போர்ட்ஸ். ஏர் இஸ் நாட் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். இட் ஹெல்ப்ஸ் அஸ் இன் மெனி வேஸ் ஃப்ரம் breathing to playing balloon sports or are a very popular sports. The basis of how the balloon works is that hot air is lighter than cool air, which makes balloon rise up. Find out more about hot air balloons. காற்று வந்து ஒரு தூய பொருள் அல்ல. சூடான காற்று வந்து குளிர்ந்த காற்றை விட ரொம்ப லேசானது. அப்படிங்கிறதுனால சூடான காற்று நிரம்பிய பலூன் வந்து மேலே எழும்புது. ஸோ இந்த சூடான காற்றை கொண்ட பலூன்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எழுதிக்கலாம். The hot air balloon consists of 3 parts. An envelope which contains heated air basket and a burner system which creates an open flame by burning a mix of liquid propane and air. The basic principle behind hot air balloons is the use of hot air to create buoyancy, which generate lift. Hot air weighs less than the same volume of cool air because it is less dense. It means that hot air will rise up and float when there is cold air around it. அட்டோ சம அளவு உள்ள குளிர்ந்த காற்றையும் சூடான காற்றையும் வச்சு பார்க்கும்போது சூடான காற்றோட எடை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா அதோட டென்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் இந்த சூடான காற்று வந்து மேல் நோக்கி ஈஸியாக எழும்பி போகும். Nowadays most hot air balloons are made of nylon. இப்போ காலத்துலலாம் வந்துட்டு நிறைய பலூன் வந்து நைலானால் உருவாக்கப்படுது. The melting point of his material is approximately 230 degree Celsius. அதாவது இந்த நைலான் வந்து 230 degree Celsiusல தான் அதோட மெல்டிங் பாயிண்ட் இருக்குது, உருகிற தன்மை இருக்குது. ஸோ த டெம்பரேச்சர் இன்சைட் அ ஹாட் ஏர் பலூன் இஸ் யூஸ்வலி கெப்ட் பிலோ 120 degree Celsius. அதனால் இந்த ஹாட் ஏரில் வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து 120 degree தான் வைக்கிறாங்க. ஸோ அதனால் மெல்ட் ஆகாது. அதனால் ஈஸியாக காற்று அந்த பலூன் வந்து மேல் நோக்கி போகுது. ஹாட் ஏர் பலூன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் held annually in many places throughout the year. ஹாட் ஏர் பலூன் வந்து பறக்க விடுறாங்க இல்லையா? நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய பலூன்ஸ் அப்படி பறக்க விடுவாங்க. allowing hot air balloons operated together as well as for the general public to participate in various activities. Hot air balloon flights are not possible in the rain. This is because the heat inside of the balloon can bring rain to boiling temperatures on top of the balloon, thereby destroying hot air balloon fabric. மழை காலங்களில் இந்த ஹாட் ஏர் பலூன் வந்து பறக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா இது நைலானால தானே அந்த பலூன் உருவாக்குறாங்க. இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அதனால் இந்த மழை காலங்களில் இது பாசிபிள் கிடையாது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ஹாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். Mala's mother was preparing to cook dinner. She accidentally mixed groundnuts with urdu dal. Suggest a suitable method to separate the two substances so that Malar can have groundnuts to eat. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, மலரோட அம்மா வந்து டின்னர் சமைச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தவறுதலாக வேர்க்கடலையும் உளுத்தம்பருப்பையும் கலந்துட்டாங்க. ஸோ இதை பிரித்து எடுக்கிறதுக்கு என்ன மெத்தடை நம்ம பரிந்துரைப்போம்? மலருக்கு வந்து இந்த வேர்க்கடலையை சாப்பிட்றதுக்கு நம்ம வழி செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். The groundnuts shall be separated by hand picking method because they are in different sizes when compared with உருது தால். அதாவது உளுந்து பருப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த வேர்க்கடலை வந்து அதோட சைஸ் பெருசாக இருக்கும் இல்லையா? ஸோ ஹேண்ட் பிக்கிங் மெத்தடில் நம்ம ஈஸியாக இதை பிரித்து எடுத்துடலாம். Question 2 பாருங்கள். In a glass containing some water, tamarind juice and sugar is added and shared well. Is this a mixture? Can you tell by? Will the solution be sweet or sour or both sweet and sour? ஒரு பாத்திரத்தில் வந்து புளிச்சாறு, சர்க்கரை இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலக்கி வச்சுருக்கு. இது வந்து ஒரு கலவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு உங்களால் கூற முடியுமா? இந்த கரைசல் வந்து இனிப்பா புளிப்பா அல்ல இனிப்பும் புளிப்பும் சேர்ந்ததா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மிக்சர் தான் இல்லையா? ஸோ நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். எஸ், இட்ஸ் அ மிக்சர். இட் ஹேஸ் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் tamarind, water and sugar are mixed together. This solution will be sweet and sour. இந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும்? ஸ்வீட்டாகவும் இருக்கலாம், புளிப்பும் இருக்கலாம், ரெண்டும் கலந்து இருக்கலாம். ஓகேவா? ஜஸ்டிஃபை யோர் ஆன்சர்.
Arrangement of particles in 3 different spaces of matter is shown above. 3 விதமான துகள்களோட அமைப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. First question பாருங்க. Which state is represented by figure 1? Figure 1 அதாவது ஃபர்ஸ்ட் படத்தில் உள்ளது எந்த ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Liquid state. Liquid state is represented by figure 1. Second question, in which will be the interparticle attraction maximum? எந்த படத்தில் உள்ள துகள்களுக்கு இடையில ஈர்ப்பு விசை அதிகம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்துட்டு figure 3, the interparticles attraction will be maximum because it is in solid state. ஓகேவா? Third question பாருங்க, which one of them cannot be contained in an open vessel? எதை வந்து திறந்த ஒரு பாத்திரத்தில் வைக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. Figure 2, cannot be contained in open vessel as it is in gaseous state. வாயு நிலையில் உள்ளதுனால இதை வந்து நம்ம திறந்த இதில் வைக்க முடியாது. ஓகேவா? அடுத்து D, which one can take the shape of its container? கொள்கலத்தோட வடிவத்தை கொண்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Figure 1. Figure 1 can take the shape of its container as it is in liquid state. ஏன்னா இது வந்து ஒரு திரவ நிலையில் இருக்கிறதுனால எந்த பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அந்த ஷேப்பை இது கொடுக்கும். ஓகேவா? இதோட இந்த தேர்ட் லெசன் முடியுது. மேட்டர் அரவுண்ட் அஸ் இந்த லெசனோட எவால்வேஷன் பகுதி இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 4th லெசன் த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ் அப்படிங்கிற லெசனோட எவால்வேஷன் பகுதியை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.